குரான் பைபிளை குறித்து என்ன சொல்லுகிறது? குரான் பைபிளை குறித்து அநேக காரியங்களை சொல்லுகிறது. ஆனால் இஸ்லாமியர்கள் தான் பைபிள் மாற்றப்பட்டு விட்டது, பைபிள் கரைப்படைந்து விட்டது என்று பொய்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ உண்மையிலேயே குரான் பைபிளை குறித்து என்னதான் சொல்லுது? அப்படி குரான் 5:44 நாமே தௌராத்தை இறக்கி வைத்தோம், அதில் நேர்வழியும் பேரொலியும் இருந்தது என்று அல்லாஹ் சொல்கிறார். குரான் 5:46 ஈசாவிற்கு இஞ்சிலை கொடுத்தோம், அதில் நேர்வழியும் ஒளியும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இஞ்சில் பக்தியுடையவர்களுக்கு நல்வழி காட்டவும் நல் உபதேசத்திற்காகவும் கொடுக்கப்பட்டது. குரான் 5:47 இஞ்சிலை வைத்து தீர்ப்பு வழங்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். குரான் 3:4 மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக தௌராத்தும் இஞ்சிலும் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் தௌராத்தையும் இஞ்சிலையும் யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறார். குரான் 10:94 குரானில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதற்கு முன் இறக்கிய வேதங்களாகிய தோராத்தையும் இஞ்சிலையும் படிக்கிறவர்களிடத்தில் போய் உன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள் என்று அல்லாஹ் முகமதுவிடம் சொல்லுகிறார். குரான் 16:40 முந்தைய வேத ஞானமுடையவர்களிடம் எது வேண்டுமானாலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் முகமதுவிடம் சொல்லுகிறார். ஸோ ஆக மொத்தத்தில் குரான் பைபிள் கரைப்படையவில்லை என்றும் அது நேர்வழி காட்டுவதற்காகவும் நல் உபதேசங்களுக்காகவும் நியாய தீர்ப்பு செய்வதற்காகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை யாரேனும் நிராகரித்தால் அவர்களுக்கு தண்டனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அதனால பைபிள் என்பது தேவனின் வார்த்தை, அதில் எந்த ஒரு கரையும் இல்லை, எந்த ஒரு பிழையும் இல்லை.